إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا ومولانا محمد وعلى آله وصحبه وبارك وسلم كما تحب وترضى عدد ما تحب وترضى. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم: بسم الله الرحمن الرحيم. إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون نحن أولياؤكم في الحياة الدنيا وفي الآخرة ولكم فيها ما تشتهي أنفسكم ولكم فيها ما تدعون نزلا من غفور رحيم. وقال النبي صلى الله عليه وسلم: من خاف أدلج ومن ندلج بلغ المنزل ألا إن سلعة الله غالية ألا إن سلعة الله الجنة أو كما قال صلى الله عليه وسلم. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்மன வாலுஹுடைய ஒரு தனிப்பட்ட கிருபையின் காரணமாக ரப்புல் ஆலமீன் தீனுடைய ஹித்மத், தீனுடைய உழைப்பு செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தந்திருக்கிறார். ஆக முக்கியமான விஷயம் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, உழைப்பு செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை ரப்புல் ஆலமீன் எங்களுக்கு தந்திருக்கிறான். அதே ஒரு பெரிய ஒரு பாக்கியம். ஆனா அந்த உழைப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இடத்துல கபூல் செய்யக்கூடிய ஒரு நிலைமைக்கு கொண்டு வரது இருக்குது. இதை பற்றி தான் சஹாபாக்கள் அதிகமாக கவலைப்பட்டார். அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்களாம்: كونوا لقبول العمل أشد اهتماما من العمل كونوا لقبول العمل أشد اهتماما من العمل. மனிதர்களே, நீங்க அமல் செய்வதற்கு எவ்வளவு ஆர்வம் காட்டுறீங்களோ, எவ்வளவு முயற்சி செய்றீங்களோ, எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொண்டு கொடுக்குறீங்களோ, அதை விட அந்த அமல்கள் கபூலாகக்கூடிய விடயத்துல நீங்க கூட கவனம் செலுத்துங்க என்பதான். சில நேரங்கள்ல அமல் செய்யறது லேசி, ஆனா அந்த அமல் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இடத்துல கபூலாக்க வைக்கிறது இருக்குதே, இதுதான் ஆக கஷ்டமானது. எனவே அதுக்கு பின்னால் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குர்ஆனுடைய ஆயத்தை ஓதி காட்டுவாங்க: இன்னமா யதகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன். எனவே நீங்க கூட கவனம் செலுத்துங்க. அமல் செய்யறது அதை விட அமல் செய்யப்பட்ட அமல்கள் கபூலாகக்கூடிய விடயத்துல கவனம் செலுத்துங்க. அதுக்கு பின்னால் ஓதி காட்டினாங்க அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா முத்தகீன்களுடைய அமல்களை மாத்திரம் தான் கபூல் செய்வார். முத்தகீன்களுடைய அமல்கள் மாத்திரம் தான். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நானும் நீங்களும் செய்யக்கூடிய இந்த தஅவத்துடைய உழைப்பு, கலிமாவுடைய உழைப்பு, இந்த கலிமாவை எங்கட கல்புக்குள்ள இறக்க வேண்டிய உழைப்பு தான் இந்த உழைப்பு. இந்த கலிமாவுக்கு ஒரு பேர் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்றான்: வஅல்ஸமஹும் கலிமத்தத் தக்வா. இந்த கலிமாவுக்கு ஒரு பேர் தான் தக்வாவுடைய கலிமா. எனவே நிசாமுத்தீனுடைய பெரியார்கள் சொல்லுவாங்க, ஈமானுடைய உழைப்பை செஞ்சு கொண்டே இருக்கிறோம்.
அந்த ஈமானுடைய உழைப்பு செய்யக்கூடிய நேரத்துல அந்த ஈமான் எங்ககிட்ட வந்ததுக்கு என்ன அடையாளம் என்றதை நீங்க கேளுங்க. அந்த சிபாத்கள் எங்ககிட்ட உண்டாக்க முயற்சி செய்யுங்க. அதுல ஆக முக்கியமான ஒரு சிபத் தான் தக்குவா என்பதாக சொல்லுவோம். தக்குவா. எனவே இந்த கலிமாவுடைய உழைப்பை செய்வோம். இந்த கலிமாவுக்கு பேரே தக்குவாவுடைய கலிமா. உழைப்ப செஞ்சு செஞ்சு இன்னும் தக்குவா உள்ளத்துல வரலையா, அந்த உழைப்புல நாங்க செய்யக்கூடிய உழைப்புல ஏதோ ஒரு நிலமீனம் ஒரு புறப்பாடு இருக்கதாச்சு. உழைப்புடைய நோக்கமே உள்ளத்துல ஈமான் உண்டாக்குறது. ஈமானுடைய அடையாளங்கள்ல அடிப்படையான அடையாளம் தக்குவா உள்ளத்துல வாரு. கணேசத்துடைய சகோதரர்களே, நண்பர்களே, எனவே ஒரு மனிதனுடைய உள்ளத்துல தக்குவா, இறையச்சம், அவர் எல்லா சந்தர்ப்பத்திலையும் ரப்பல் ஆலமீன் என்னைய பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனையோட வாழ்வார். وَأَمَّا مَنْ خَافَ مَقَامَ رَبِّهِ وَنَهَى النَّفْسَ عَنِ الْهَوَى فَإِنَّ الْجَنَّةَ هِيَ الْمَأْوَى. وَأَمَّا مَنْ خَافَ مَقَامَ رَبِّهِ, ஒரு நாள் நான் ரப்புக்கு முன்னால நிற்கணுமே என்ற பயம் இருந்து கொண்டே இருக்கும். ஆசைகள், நிச்சயங்கள், பாவக்கூடிய எண்ணங்கள் ஒவ்வொன்றும் வந்து கொண்டேதான் இருக்கும். ஆனா அவர் நப்ச அடக்கிறார். ஆசைகள், நிச்சயங்கள் ஒவ்வொன்றும் வருவது, பாவத்துடைய எண்ணங்கள் வருது. இல்ல நான் செய்ய மாட்டேன். ஒரு நாள் நான் அல்லாஹ்வுக்கு முன்னால் நிற்கணுமே என்ற பயத்தின் காரணமாக அவன் நப்ச அடக்கிறார். அல்லாஹ் சொல்றான், அவர் ஒதுங்கக்கூடிய இடம் சொர்க்கம் என்பதாக அல்லாஹ் சொல்றார். எனவே கலிமா வந்ததுக்கு அடையாளம் கலிமாவுடைய உழைப்ப செய்வோம். கலிமா வந்ததுக்கு அடையாளம் உள்ளத்துல தக்குவா வரதுதான். எனவே நிஜாமுத்தீனுடைய பெரியார்கள் சொல்லுவாங்க, தக்குவா வந்தது என்று வரக்கூடிய நேரத்துல அது வர வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு இடம்தான் மஸ்ஜித் என்று செல்லல்ல. நிஜாமுத்தீனுடைய பெரியார்கள் சொன்னாங்க, தக்குவா வர வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு இடம் தான் பஜார் என்பதான். முஆமலாத் இருக்குது. முஆமலாத்துல தக்வா வாரது ஆக முக்கியம். யாரெல்லாம் தன்னுடைய குடுக்கல் வாங்கல்களை சீராக்கலையோ அவர் எந்த அமல்களை முசல்லல செய்கிறார், மஸ்ஜிதுக்குள்ள செய்கிறார், ஏழு இடங்கள்ல செய்கிறாரோ அந்த அமல்களை அவர் அல்லாஹுக்காக வேண்டி செய்யல, அவர் பிறருக்காக வேண்டிதான் செய்கிறார் என்பதாக நிஜாமுத்தீனுடைய பெரியார்கள் சொல்லுவார். குடுக்கல் வாங்கல சீராக்காம அவர் இபாதத்துல கழிக்கிறார் காலத்தை. இபாதத்தை மட்டும்தான் கவனம் செலுத்துகிறார். குடுக்கல் வாங்கல்ல ஹராம் ஹலால் அவர் கவனிக்கவே இல்லை. அவர் இபாதத் செய்கிறார் அல்லாஹுக்காக வேண்டி அல்ல, அவர் இபாதத் செய்கிறார் பிறருக்காக வேண்டி. ஏன் அப்படி சொல்றீங்க? ஏன் அப்படி சொல்றீங்க? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், சஹீஹான ஹதீஸ்ல வருவது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டாங்க, உங்களுக்கு தெரியுமா முஸ்லிம் என்றா யார், பங்களோத்காரன் என்றா யார் என்று தெரியுமா? எங்கட பார்வையில பங்களோத்காரன் என்று சொன்னா யாருக்கு தீனார் திரஹம் துனியா இல்லையோ அவர் தான் பங்களோத்காரன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, உண்மையான பங்களோத்காரன் கியாமத்துடைய நாள் மலைகளை போல அமல்களை சுமந்து கொண்டு வருவார். அமல்களை சுமந்து கொண்டு வருவார் மலைகளை போல. எங்கட மொழியில சொல்றேன்னா சொர்க்கம் போறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு இருக்கிறார். ஆனா கம்ப்ளைண்ட் வருவது அவரை பத்தி, ஷதமஹாதா வபரபஹாதா வஅகதமலஹாதா, அவரை பத்தி எவ்வளவு கம்ப்ளைண்ட் வருவது. என்ன, இவருக்கு ஏற்றிட்டார், அவருக்கு அடித்தார், இவருக்கு செத்தெடுத்தார், ஹராமான அமைப்புல குடுக்க வாங்கல் செய்தார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எனவே இவருடைய மலை செய்த அமல்கள் ஒவ்வொன்றாக கொடுக்கிறார். கம்ப்ளைண்ட் பண்றவனுக்கு கொடுப்பார். எந்த அளவுக்கு கொடுக்க வேண்டிய நிலைமை வரும் என்றா, கொடுக்கறதுக்கு அமல்கள் இல்ல, அதுக்கு பிறகு கம்ப்ளைண்ட் பண்றவர் இருக்கிறாரே அவருடைய பாவத்தை சுமந்து 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 கடைசிக்கு நரகத்துக்கு போவார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஆகப்பெரிய பங்களோத்காரத்துக்கு பேசி வந்தான் என்றார். எனவே அததான் மௌலானா சாத் நிஜாமுத்தீனுடைய பெரியார்கள் சொல்றாங்க, இவர் குடுக்கல் வாங்கல முஆமலாத்தை சீராக்காம இவர் இபாதத்தை மட்டும் சீராக்கிறார். இவர் இவரே அமல் செய்கிறார். அல்லாஹ்க்காக வேண்டியா? இல்ல இல்ல, கியாமத்துடைய நாள் பிறருக்காக வேண்டி குடுக்கிறதுக்காக வேண்டி செய்கிறார். எனவே குடுக்கல் வாங்கல சீராக்காம என்ன தக்குவா? எனவே தக்குவா வர வேண்டிய முதலாவது இடம் தான் பஜார் என்றதை நானும் நீங்களும் மறக்கக்கூடாது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, கியாமத்துடைய நாள் அல்லாஹ் 5 கேள்விகளை கேட்பான்.
அந்த 5 கேள்விகளுக்கு பதில் சொல்லாம காலை தூக்கி முன்னுக்கு வைக்க முடியாது. அதுல 2 கேள்வி, எங்கால சம்பாதிச்சாய், எங்கால செலவழிச்சாய், அத கேட்கலாம் போறோம். ஒவ்வொரு ஒவ்வொரு சதத்துக்கும் கணக்கு காட்டணும். எங்கால சம்பாதிச்சாய், இது அந்த அமைப்புல எடுத்தது, இது இந்த அமைப்புல எடுத்தது. 5 கேள்வியில 2 கேள்வி கொடுக்கல் வாங்கல பத்தி என்று சொன்னா 40 வீதம் கொடுக்கல் வாங்கல பத்தி, 40 வீதம் கொடுக்கல் வாங்கல பத்தி எல்லாம் கேட்க போறான். முஆமலாத்த சீராக்காம எதை சீராக்க போறோம்? உழைப்பத்தையும் முஆமலா சீரில 40 வீதம் சேர், அங்க செய்யக்கூடிய 60 வீதம் என்ன, இந்த 40 வீதம் சேர் அதுக்கு ஈடு கொடுத்து மங்களுக்காரனாக தான் ஆக போறான். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஹதீஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெளிவாகவே சொன்னாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அத்தக்வா ஹாஹுனா, அத்தக்வா ஹாஹுனா, தக்வா இங்கதான் என்ற கல்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காட்டினாங்க. எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஹதீஸ். இந்த கல்பு சீராகினா அவருடைய ஏனைய விடயங்கள் எல்லாம், ஏனைய அமல் உறுப்புகள் எல்லாமே சீராகும். இந்த ஹதீஸ் எல்லாத்துக்கும் தெரிந்த ஹதீஸ். ஆனா இந்த ஹதீஸுடைய ஆரம்பம் என்ன தெரியுமா? இன்னல் ஹலால பையினுன் வ இன்னல் ஹராம பையினுன் வ பைனஹுமா உமூருன் முஷ்தபிஹாத்துன். இந்த கல்பா ரசூலுல்லாஹ் காட்டுறாங்க, தக்வா இங்கதான் இருக்குது. இந்த கல்பு சீராகினா ஏனைய உறுப்புகள் எல்லாம் சீராகும். இது ஹதீஸுடைய கடைசி தொண்டு. இந்த ஹதீஸுடைய ஆரம்பம் ஹலால் தெளிவானது, ஹராம் தெளிவானது. இந்த 2க்கு மத்தியில சந்தேகமான விடயங்கள் இருக்குது. தக்வாதாரிகள் மூமின்கள் அந்த சந்தேகமானது போடவே மாட்டார். தக்வா உள்ளவர் ஒரு நாளும் சந்தேகமானதுக்கு தலை போடவே மாட்டார். சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட கேட்டுதான் கொடுக்கல் வாங்க செய்வாங்க. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு ஈச்சபழம் கொடுக்கறாங்க. அக்குல்ல தம்ரி ஹைபர் ஹாகலா, ஹைபருடைய எல்லா ஈச்சபழமும் இப்படியா? சில நேரத்துல நான் லோ குவாலிட்டி 2 சா கொடுத்து ஹை குவாலிட்டி 1 சா எடுத்தேன். என்னாங்க 500 ரூபா. பிலால் என்ன செஞ்சிருக்கிறீங்க? சுத்த வட்டிக்குதான் எடுத்திருக்கிறீங்க என்பதா? சுத்த வட்டி செய்யவே கூடாது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட கேட்பாங்க, முதாக்கரா செய்வாங்க. ஆனா நாங்க சில நேரங்கள்ல கேட்க போனா சும்மா அது ஹலாலா ஹராம் ஆயிட்டா வந்து கொண்டிருக்கிறதும் இல்லாம பேசிடும். என்னக்கும் சும்மா கேட்க பேசு பலாய காக்கணும் செய்யற மாதிரி செஞ்சு கொண்டு போவாங்க, வந்து கொண்டுதான் இருக்குது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நான் மக்காயிகளை பேசல. ஆனா உலமாக்கள் இடத்துல நம்பகரமான தக்வா உள்ள உலமாக்கள் இடத்துல போயிட்டு இது ஹராமா, இது ஹலாலா, இதுதான் என்னுடைய வருவாய், இந்த அமைப்புல தான் பிசினஸ் செய்யறேன், இந்த அமைப்புல தான் நான் பேசிக் கொள்றேன், இந்த சாமான்களை வாங்கணுமா, இந்த இடத்துல வாங்கணுமா, இப்படி பிக்ஸ் ப்ராஃபிட் ஒன்று எடுக்கணுமா, ஹராம் ஹலால தெளிவான அமைப்புல படிக்கிறது இது முத்தகீன்களுடைய அடையாளம். ஈமான சம்மானிக்கிறதுக்கு அடையாளம் என்ன? அது எங்க உடம்புக்குள்ள ஹராம் வைக்கணுமோ என்ற ஒரு பயம் கூட எதுவும் இல்லையா? எனவே ஈமான சம்பாதிக்க இல்லை என்றதுக்கு அடையாளம் தான். எனவே தக்வா கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, பஜார்ல உண்டாகும். பஜார்ல எப்படிதான் சம்பாதிச்சாலும் பிரச்சனை இல்லை. இல்ல தக்வா உள்ளவர் ஒவ்வொரு சதத்தை பற்றி யோசிச்சு கொண்டுதான் இருப்பார். ஒவ்வொரு சதத்தை பற்றி யோசிச்சு கொண்டிருப்பார். ஹராமா ஹலாலா, ஹராமா ஹலாலா. உலமாக்கள் இடத்துல ஒவ்வொரு விஷயத்தையும் கேட்டு செஞ்சு கொண்டே இருப்பார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நிஜாமுதீனுடைய பெரியார்கள் இதுக்காக வேண்டி செல்லக்கூடிய சம்பவம் தான் தாவூத் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சம்பவம். சொல்லுவாங்க, தாவூத் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் கலீஃபாவும் தான், நபியும் தான். ஆனா ஒவ்வொரு நாளும் மாலையில மக்களுக்கு மத்தியில தோற்றத்தை மாற்றிக்கொண்டு பேசி கேட்பாங்களா, உங்களோட ஹலீஃபா கிடையாது. ஒரு முஹ்லிஸுடைய அடையாளம், ஒரு முஹ்லிஸுடைய அடையாளம், தூய்மையான என்ன உள்ள அந்த அடையாளம். அவருடைய குறைய தேடுவார். ஏந்த குறைய யாரும் சொல்ல மாட்டாங்களா? எனக்கு என்ன திருத்திக் கொள்ளணுமே. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், உண்மையான முஹ்லிஸுக்கு அடையாளம் இருந்தா அவன் அவசர பத்தி கொஞ்சம் சொல்லுங்களே. எனவே அவங்க எல்லாமே தொடர்ந்து கொண்டேதான் இருப்பாங்க. அவங்க இபாதத் எப்படி, அவங்க அகலாக் எப்படி. எனவே ஒரு முஸ்லிம் தூய்மையான அமைப்பு அவர்கிட்ட குறைய தேர்ந்தார். அதுதான் ஒரு மலக்க மனிதனுடைய தோற்றத்தில் அனுப்புறார். அந்த மலக்கோட இவருக்கு தெரியாத மலக்கு என்ன? தாவூத் அலைஹி ஸலாத்து வஸலாம் கேட்கிறாங்க,
எப்படி கலீஃபா சொன்னாங்க, எல்லாம் நல்ல ஒரே ஒரு விஷயத்துல பேணுதலா இருந்தா நல்லமே. என்ன விஷயம் சொன்னாங்க? அவர் பைத்துல் மாலால சாப்பிடாம இருந்தா நல்லமே சொன்னாங்க. எடுக்கிறது ஹலால், எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா அவருடைய அந்தத்துக்கு அவர் பைத்துல் மால பாதிக்காம வேறொன்றால அவருடைய வருமானம் இருந்தால் இதை விட நல்லமே. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்கள் அன்றைக்கு முடிவு செஞ்சுட்டார், நான் பைத்துல் மாலுக்கு செய்ய வைக்க மாட்டேன். எனவே நிசாமுத்தீனுடைய பெரியார்கள் சொல்றாங்க, وَمَن يَتَّقِ اللَّهَ يَجْعَل لَّهُ مَخْرَجًا وَيَرْزُقْهُ مِنْ حَيْثُ لَا يَحْتَسِبُ وَمَن يَتَّقِ اللَّهَ يَجْعَل لَّهُ مِنْ أَمْرِهِ يُسْرًا. யார் அல்லாஹ்வை பயந்து கொள்வாங்களோ அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய எல்லா விடயங்களை லேசாக்குவார். நிசாமுத்தீனுடைய பெரியார்கள் சொல்றாங்க, இரும்பு கொடுக்கப்பட்டுச்சு, இரும்புல வேலை கொள்ள வேலை செய்வது லேசா. ரப்புல் ஆலமீன் கொலைச்ச மாவு போல ஆக்கிட்டான். சுத்தியல் எடுத்துக்கொண்டு கடமாறல்ல, கையால் அப்படியே செய்வாங்க. கையில உட்பதே அது கவசமாக, இரும்பு கவசமாக மாறும். நாங்க அவருக்கு இரும்ப நிர்வாகி கொடுத்தோம் என்பதாக அல்லாஹ் சொல்றான். எனவே எப்ப தக்வாவோட ஹராம் ஹலால பேணி ஒரு முத்தகை வாழ்வாரோ அல்லாஹ் கஷ்டமானதை காட்டி தருவார். மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு போறாங்க ரோட்ல, பஜாருக்கு சம்பாதிக்க போகல, தக்வா உள்ளவர். ஒன்றுக்கு தேவைப்பட்டுச்சு, சைட்ல குந்துறாரு, குந்தி ஒன்றுக்கு போயிட்டு கொண்டு இருக்கக்கூடிய நேரத்துல ஒன்றுல இருந்து ஒரு எலி வந்து சந்த காசுகளை வச்சுட்டு போகுது. கணேசகுரிய சகோதரர்களே நண்பர்களே, நாங்க எல்லாரும் ரெண்டு பக்கத்துல பார்த்தாச்சு, யாரும் பாக்கல போட்டாச்சு, அப்படியே சத்தமில்லாம பேசுவோம். ஆனா ஒரு முத்தகி அவருடைய உள்ளம் கடமாடி கொண்டே இருக்கிறது, ஹராமா ஹலாலா. எனவே அப்படி எடுத்துட்டாரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட போறாங்க, யா ரசூலல்லாஹ் நான் ஒன்றுக்கு போனேன், இப்படி நடந்துச்சு. ரசூலுல்லாஹ் கிட்ட ஃபத்வா கேட்கறாங்க, ஹராமா ஹலாலா, எனக்கு அதை மட்டும் சொல்லுங்க யா ரசூலல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கேள்வி கேட்கறாங்க, கைய போட்டு எடுத்தீங்களா, தானாக வந்து வச்சுட்டு போச்சா? கையொன்றும் போடல, அதேதான் வச்சுட்டு போச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனுடைய ஆயத் சொல்றாங்க, وَمَن يَتَّقِ اللَّهَ يَجْعَل لَّهُ مَخْرَجًا وَيَرْزُقْهُ مِنْ حَيْثُ لَا يَحْتَسِبُ. யார் அல்லாஹ்வை பயப்படுவாங்களோ அவருக்கு நிலையான பொறுப்பில் அல்லாஹ் ரிஸ்க் தருவான். இந்த ஆயத் உங்களுக்கு தான். எனவே ஒரு தாயி அவருக்கு தக்வா வந்ததுக்கு அடையாளம், அவர் ஹராம் ஹலாலுடைய விஷயத்துல ரொம்ப அல்லாஹ்வை பயந்து கொள்வார். வராசத்துடைய சொத்துடைய விஷயத்துல பயந்து கொள்வார். நரகவாதிகளுடைய அடையாளங்களை சொல்லக்கூடிய நேரத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி குர்ஆன்ல சொல்றார், முஸ்லிம்களுக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டார். அது மட்டும் இல்ல, அவர் வராசத்து சொத்துகள் ஹராம ஹலால என்று பார்க்காம அவர் அப்படியே எடுத்துக் கொள்வார். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, எனவே எனக்கிட்ட அல்லாஹ்வுடைய கபூலியத் இருக்குதா வந்துச்சா என்றதுக்கு அடையாளம் முஆமலா சீராகும், ஆக முக்கியம். எனவே கொடுத்தல் வாங்கல் என்று வரக்கூடிய நேரத்தில் ஆக முக்கியம் என்ற அஹ்லாக்கம் காட்டுறது. ஜரீர் இப்னு அப்துல்லா அல் பஜலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அடிமை அனுப்புறாங்க, அல்லது ஒருத்தர் அனுப்புறாரு, குதிரை வாங்கிட்டு வாங்க. பஜார்ல போய் பார்த்தா ஒருத்தர் குதிரை விற்கிறார், விலைய சரியா தெரியாம விலை குறைச்சி விற்கிறார், 300 விற்கிறார். குடுக்கல் வாங்க ஈஜாப் கபூல் அப்பனன் அக்செப்டன்ஸ் முடிஞ்சிட்டு வாங்க, எஜமான் கிட்ட போவோம், கல்வியை கொடுத்து அவரோட விஷயம் முடிஞ்சு வந்து காதல சொல்றாங்க, ஜரீர் ரலியல்லாஹு அன்ஹு நம்மளுக்கு நல்ல விலைக்கு ஒன்று கிடைச்சிருக்குது, கொடுத்து அனுப்புங்க அவ்வளவுதான். ஜரீர் ரலியல்லாஹு அன்ஹு தலையை போட்டு பார்த்தா நல்ல பொறுமதியான குதிரை, ஆனா 300 என்னதான் சொல்றேன். அது இவ்வளவு சீப்பா ஆளுங்க இவர்கள் வான வான விஷயத்தை படிச்சுடுங்க. இல்ல இல்ல வா கேட்டாங்க, 400 தண்டை எடுப்பீங்களா? அவர் கேட்கிறாங்க, 400 எடுப்பனே, 500 தண்டை எடுப்பீங்களா? 500 எடுப்பேன், சந்தோஷமா எடுப்பேன். கடைசிக்கு 800 கொடுக்கலாம். நீங்க தெரியாம விற்கிறீங்க, எந்த பார்வையில் இருக்கிற பொறுமதி 800. ஏன் இப்படி சொல்றீங்க? بايعت رسول الله صلى الله عليه وسلم على النصح لكل مسلم. ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் நலவ நாடுவேன் என்பதாக பைஅத் செஞ்சிருக்கிறேன். ஒரு நாளை நான் தெரிஞ்ச நாடவே. எனவே எங்களுக்கு முன்னால தெரியாம ஒருத்தர் வந்தா 300 தெரியாம விற்கிறா போல, இது என்ன 300 200 கிடைக்கிற வந்த போனா முச்சுக்காலுக்கு அடிச்சு எடுக்கிறது என்ன இருக்குது. ஆனா பேர் தாயி இல்ல, தாயே இல்ல.
உங்களோட குழுக்கள் வாங்கல் அடுத்த மக்களுடைய நிதானத்துக்கு காரணமாக அமையும். அப்பா இந்த ஆட்களோட மட்டும் குழுக்கள் வாங்குறதுக்கு பேசுறவான ஏற்ற பார்த்து ஏமாறவான அல்லா ரசூலன் எல்லாம் பேசுவாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, இல்ல ஒரு முத்தகையாக பகாக நானும் நீங்களும் நடமாறும். இவர்கள் ஒரிஜினல் ஆட்கள், நம்பகரமான ஆட்கள். ஒரு நாளும் பொய் இல்ல, ஒரு நாளும் மோசடி இல்ல. பல நாடுகளுக்கு அல்லா இஸ்லாத்தை நசீபாக்கினான் முஸ்லிம்களுடைய குழுக்கள் வாங்கலை வச்சு. எனவே எங்க உழைப்புடைய நோக்கில ஈமான்ல தரதவ அடைய. ஆனா எப்ப குடுக்கல் வாங்கல விலகீனம் காட்டுவோமோ ஈமான்ல உச்சகட்டம் அல்ல, நிபாக்கலாக பயங்கரமான நிலைமைக்கு முனாபிக்கலாக மாறும். செய்வது தாவத்துடைய உழைப்பு. ஆனா சீர் முனாபிக். ஏன் ஆயத்துல் முனாபிக் சலாம் إذا حدث كذب وإذا وعد أخلف وإذا اؤتمن خان. முனாஃபிக்குடைய அல்லாத மூணு பேசினா பொய்ய பேசுவார். லோக்கல் சாமனம் ஒரிஜினல் சாமனம் ஆட்கள் பயமில்லாம இடம் என்று சொல்றார். செக்க கொடுத்தா பவுன்ஸாகும், அவருடைய வாக்குக்கு மாற்றம் செய்கிறார். நம்பி கொடுக்க இப்படி செஞ்சுட்டானே. எனவே மோகினா முனாஃபிக்கா என்பதற்கு எனவே தக்குவாக வேண்டிய இடம் பசார் தான் என்பதாக நிசாமுத்தீனுடைய பெரியாருக்கு சொல்றார். எப்ப பசாரமாக சீனாக இல்லையோ ஈமானுடைய உழைப்பு என்ற பெயர்ல நிபாக்கை உருவாக்கி கொள்றோம். எங்களுக்கு முனாஃபித்தனம் தான் உருவாகும். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, சிபாத் என்று வரக்கூடிய நேரத்தில் உலமாக்கள் நிசாமுத்தீனுடைய பெரியார்கள் சொல்றாங்க, எங்களோட முஆமலாத்தை சீராக்கிக் கொள்வோம். பெண்களுக்கும் அந்த கவலை இருந்துச்சு. ஹஸ்பண்டால வெளியே போகக்கூடிய நேரத்துல கதவு கிட்ட மகள், கதவு கிட்ட உம்மா, கதவு கிட்ட மனைவி வந்து சொல்லுவாங்க, ஹராமான சம்பாத்தியத்தை எச்சரிக்கின்றோம். நாங்க பட்டியல இருக்கிற அந்த பொறுமை செய்வோம். ஹராத்தை வந்து தந்து எங்களை நரகத்துக்கு மட்டும் போன வாரம் அந்த நரகத்துடைய நெருப்பை நாங்க தமிழ் செய்ய மாட்டோம். வெட்ட கையோட வெறும் கையோட கையாட்டி ஆட்டி விட்டுக்கு வாங்க, பிரச்சனை இல்ல, ஹராத்தை மட்டும் கொண்டு வரவாங்க என்று சொல்லுவாங்க. தக்குவா உள்ள பெண்கள், தக்குவா உள்ள பெண்கள் அவர்களுக்கும் தெரியும் ஈமான் ஒரு அடையாளம் தக்குவா. அதுவும் முதலாவது ஹலால் உள்ளுக்கு போகணும். இதுக்குள்ள ஹராம் போயிட்டு தாவத்துடைய உழைப்ப செய்யணும். ஹராம் உடம்புக்குள்ள போனா எங்க கபூலாகும், எங்க துவா கபூலாகும், எங்க தொழுகை கபூலாகும். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, எங்களுடைய கபூலியத்தை அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சில தன்மைகள்ல சில சிபாத்கள்ல வச்சிருக்கிறான். அவைகள் எங்ககிட்ட வந்துச்சா 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 என்று பாக்குறது ஆக முக்கியமான தேவையா இருக்கு. அதே மாதிரிதான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்கள் சொல்லுவாங்க, முஆஷராத், உங்களோட சமூக வாழ்க்கை, உங்க குடும்ப உறவுகள், இந்த குடும்ப வாழ்க்கையின் சீராகிறது, சமூக வாழ்க்கை சீராகிறது ஆகும். எனவே நானே நல்ல வரா இல்லையா என்றது போயிட்டு ஷூரா கிட்ட கேட்கறது இல்ல, போயிட்டு ஏரியா கிட்ட கேட்கறது இல்ல, போயிட்டு ஹல்கா கிட்ட கேட்கறது இல்ல. நான் ஒரு நல்லவனா இல்லையா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, போயிட்டு மனைவிமார்கள் கிட்ட கேளுங்க. இவர் வருஷம் இவ்வளவு வஸ்து கொடுக்கிறார், நாளாந்தம் இவ்வளவு நேரம் கொடுக்கிறார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, நல்லவரா கெட்டவரா? உங்களில் மிகவும் சிறந்தவர் உங்களோட மனைவிமார்களுக்கு சிறந்தவர். நான் என்னுடைய மனைவிமார்களுக்கு மிகவும் சிறந்த ஒரு கணவனாக இருக்கிறேன் என்பதான். எனவே வேறு இடங்களால ஃபீல் கிடைக்கிறது, சூப்பர், மாஷா அல்லாஹ், இவர் தியாகி தாயி. ஆனா மனைவி, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, அந்த சர்டிபிகேட் கிடைக்காத பட்சத்துல நாம சேவ்தான். அது சுற்றிதான் அம்மா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கிட்ட போயிட்டு கேட்டாங்க, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அக்லாக்க பத்தி கொஞ்சம் சொல்லுங்களே. ஆச்சரியப்பட்டு கேட்டாங்க, அம்மா தக்ராஉ இன்னக லஅலா குல்கின் அதீம், நீங்க குர்ஆனுடைய ஆயத்தை ஓதி பார்க்கலையா? யா ரசூலுல்லாஹ், நீங்க மகத்தான பண்புகள் மீது இருக்கிறீங்க. அதுதான் ரசூலுல்லாஹ். இன்னொரு சந்தர்ப்பத்தில் சொன்னாங்க, கான குல்குஹு அல் குர்ஆன், ரசூலுல்லாஹ்வுடைய பண்புகள் அது குர்ஆன் தான். எதுவாக காட்டும் ஒரு தாயுடைய மனைவி, ஒரு தாயுடைய மனைவி, அந்த தாயில பத்தி இந்த முறையில சொல்லலையோ? கணேசத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, அந்த தாயுடைய உழைப்புல கேள்விக்குறி இருக்கதான் செய்யும். மனைவி எப்படி சொல்றாங்க? மின்பருக்கு மேல
அழுந்து அழுந்து குத்வா செய்யக்கூடிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுல மனைவிமார்களோடு எப்படி நடந்து கொண்டாங்க? பஸ்ஸாமன் வஹாகன், புன்முறுவலோட தான் இருப்பாங்க, சிரிச்சு கொண்டுதான் இருப்பாங்க, சந்தோஷமாக கதைப்பாங்க. இதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே ஜன்னத்துக்குரிய சகோதரர்களை, நண்பர்களை, மனைவிமார்களிடத்துல சர்டிபிகேட் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, 2 வகையான கணவர்மார்கள் இருக்கிறாங்க. 2 வகையான கணவர்மார்கள். அதுல ஒருத்தர் லஈனன் கலீபன், பழிக்கப்பட்டவர், மனைவியை நினைக்கக்கூடியவர். 2வது கரீமன் மக்லூபன், சங்கையான மாப்பிள்ள, மனைவிமார்கள் மூலமாக மிகைக்கப்பட்டவர் என்றுதான் சொன்னார். அதுக்கப்புறம் சொன்னாங்க, இன்னி உஹிப்பு அன் அகூன கரீமன் மக்லூபன், நான் மனைவிமார்களிடத்துல மிகைக்கப்பட்ட ஒரு சங்கையான கருணையான ஒரு மாப்பிள்ளையாக ஆக விரும்புகிறேன் என்றுதான் சொன்னார். உதாரணத்துக்கு சொன்னா, ஒரு கணவர் வீட்டுக்கு வாராரு, மனைவி செல்றாங்க, பிள்ளைகளுக்கு இருந்தா வாப்பா வாராரு, சரிந்தானே அவர்த மாதிரி சத்தம் போட வேணும், இல்லாட்டி எல்லாத்துக்கும் பார்த்து வச்சுதான் வரும். எனக்கு அவர் வரும்போது ஒரு சத்தமும் இல்ல, டேபிள் ரெடியா இருக்கு, சாப்பாடு வச்சு எல்லாமே இருக்குது. அவர் நினைக்கிறார் சூப்பர் மாற்றால் எப்படி கண்ணியம் என்று பாத்தீங்களா, ஆனா வரப்போது ஒரு பிள்ளைகளும் கருத்தல் கொடுக்கறீங்களா. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, லஈமுன் காலிபுன், பழிக்கப்பட்டவர், மனைவி பிள்ளைகளை மிகைக்கக்கூடியவர். இன்னொரு மாப்பிள்ள வாராங்க, மனைவி சொல்றாங்க, புள்ளே யாரும் கரைச்சல் பண்ணவானா, வாப்பா யாருக்கும் ஏற்ற மாட்டாரு, அவர் நீங்க கத்தினாலும் எவ்வளவு டயர்டாக்குவாரு, பாவம் தானே, அவர் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு அப்புறம் நீங்க அவரோட விளையாடுங்க. அவரும் வரக்கூடிய நேரத்துல சத்தம் இல்ல, ஒன்றும் இல்ல, பிரச்சனை இல்ல. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, சங்கையான கணவர், சங்கையான கணவர். எனவே நானும் நீங்களும் பார்க்கணும், எங்கட மண்டபத்தை சுற்றிதான் எல்லா விஷயம் நடக்குதா, அது எங்க அகலாக்க வச்சு கண்ணியப்படுத்தி எங்க மனைவிமார்கள் எங்களுக்கு செய்யறாங்களா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட அகலாக் அப்படி இருக்கு, சிஃபாத்கள் அப்படி இருக்கு, பண்புகள் அப்படி இருக்கு. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, நண்பர்களை, மனைவிமார்கள் மட்டுமல்ல, பிள்ளைகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட சுஹ்பத்தில் இருந்த அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, 10 வருடம் இருந்தான், 10 வருடம் இருந்தான். அந்த 10 வருடத்துல இந்த வயது 10 முடியப்போல 20, ரசூல வஃபாத்தாக 20. அந்த 10 வர காட்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட சுஹ்பத்தில் இருந்தான். எனக்கு ஏசினதே இல்ல, நான் செய்யக்கூடாதது வந்து செஞ்சா ஏண்டா செஞ்சா என்று கேட்கும் இல்ல, செய்யக்கூடாது வந்து செஞ்சா ஏண்டா செய்யல இன்னும் கேட்கல, எனக்கு ஏச இல்ல, அடிக்கல. ஒரு சந்தர்ப்பத்துல கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனஸ் இப்னு மாலிக்க கூப்பிட்டு, அனஸ் இந்த விஷயத்தை கொஞ்சம் செஞ்சுட்டு வரையணுமா? பதில் என்ன தெரியுமா? வல்லாஹி லா அஃஅல், அல்லாஹ் மீது சத்தியமா செய்யவே மாட்டேன் யார் சொல்லுன்னு சொன்னாங்க. எப்படி இருக்கேன், ஆனா வகி நப்சி அல் அஃஅல், உள்ளத்துல செய்வன் என்றது நீங்க செஞ்சுது, ஆனா வாயால செய்தா ரசூலுல்லாஹ்க்கு வல்லாஹி செய்ய மாட்டேன் யார் சொல்ல. எப்படி இருக்கேன்? ஒரு உஸ்தாதுக்கு முன்னாலே மாணவர் சொல்ல, ஒரு வாப்பாக்கு முன்னாலே புள்ள சொல்ல, அதுக்கு கிட்டவன் இப்படியா வாப்பாக்கு பேசுறது, என்னென்னதான் இருக்கும். ரசூலுல்லாஹ் ஒரு வார்த்தை சொல்ல, நான் யாரு நீங்க யாரு, ஒரு வார்த்தை சொல்லல. நீண்ட நேரம் போனதுக்கு கூட வாராங்க, அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு விளையாடி கொண்டிருக்கிறாங்க. அந்த விளையாடு செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு மத்தியில போயிட்டு பின்னுக்கால ரசூலுல்லாஹ் தோல் புஜத்துல பின்னுக்கால போயிட்டு கையை வச்சான். கைய வச்ச உடனே இவர் திரும்பி பார்க்கிறார், யாருடைய விளையாடுறது கைய வைக்கிற, திரும்பி பார்த்தாங்க, ரசூலுல்லாஹ் புன்முறுவலோட சிரிச்சு கொண்டிருக்கிறாங்க. உன்னை ஒரு ஒரு எப்படி சொல்ல சங்கப்படுத்தி விளையாட்டாக உன்னை சின்ன அனசே நான் சொன்ன வேலை செஞ்சு பட்டிக்கோ தெரியா, இல்லை நான் செய்யதான் போறேன் அப்படி போறான். என்ன சொல்றாங்கன்றா, நான் செய்யல, பேச இல்ல, முறைக்க இல்ல, இறக்கமா பாசமா உழைப்பு பேசினாங்க. ஒரு மனிதன வாழ்க்கையில கண்டே இல்லைன்றான். எனவே அவத்துடைய உழைப்புடைய நோக்கம் இந்த சிபா செயல்கிட்ட வரணும் என்பதுதான் எங்க சிபா. எனவே அவருடைய முஆமலாத் சீராக இருக்கும், அவருடைய அக்லாக் வீட்டுக்குள்ள முஆஷராத் சீராக இருக்கும். அது மட்டுமில்ல, மக்களுக்கு மத்தியில புழங்கக்கூடிய நேரத்துல அவருடைய அக்லாக் உச்சகட்டத்தில் இருக்கு, உச்சகட்டத்தில். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, உழைப்பு செய்யக்கூடிய நேரத்துல எங்களுக்கு பொருளாதார பிரச்சனைகளும் வரலாம், குடும்ப பிரச்சனைகளும் வரலாம். உமர் பாலம்புரி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொன்னதாக அஷ்கர் பாய் சொன்னாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஆனா இது ரொம்ப நானும் நீங்களும் விளைவுகளோ
குடுக்கல் வாங்கல் என்று வரக்கூடிய நேரத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வறுமையுடைய விஷயத்தையும் பேசினாங்க, பெரிய வசதியான விஷயத்தையும் பேசினாங்க. ரெண்டும் பயங்கரம் தான். ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூலியா பயந்தது என்ன தெரியுமா? சொன்னாங்க, அல் ஃபக்ரு அக்ஷா அலைக்கும் வலக்கின் அக்ஷா அலைக்கும் அன் துபஸத அலைக்கும் அத்-துன்யா. சொன்னாங்க, நான் நம்மட விஷயத்துல வறுமையை பயத்துல இல்ல. ஆனா அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? வறுமை உங்களுக்கு திரும்பி கொண்டு போகும் என்று சொன்ன ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்களோட விஷயத்துல நான் வறுமையை கூட பயத்துல இல்ல. ஆனா எனக்கு பயமா இருக்குது, அல்லாஹ் உங்களுக்கு துன்யாவை அள்ளி தருவானோ என்ற பயமா இருக்குது. அதை வச்சு நீங்க ஒவ்வொருத்தரும் போட்டி போட்டு துன்யாதானிகளாக மாறுவீங்களா என்ற பயம். பக்கரை விட ரசூலுல்லாஹ் பயங்கரீங்களா? நான் என்ன சொல்ல வாதம் இல்ல, சில நேரங்கள்ல சரியான அமைப்புல வசதி வாய்ப்புகள் இல்லாம இருக்கப்பட 3 நாளும் போறார், சில்லாவும் போறார், 4 மாதம் போறார். ஆனா சில நேரங்கள் அல்ல, எடுத்தும் சோதிப்பார், அதை விட பயங்கரம் புதுசும் சோதிப்பார். நல்ல மக்கள் பேசிக் கொண்டிருந்தவர் இப்ப என்ன 4 மாசம் போனவர் இப்ப சில்லா போனவர் இப்ப சில்லாவும் இல்ல, இப்ப 3 மாதம் இல்லாத நிலைமை. பார்த்தா வசதி வாய்ப்புகள் வந்துட்டு கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, முஆமலாத்துடைய விஷயத்துல பல சோதனைகள் எடுத்தும் சோதிப்பான், எடுத்தும் சோதிப்பான். அதே மாதிரி குடும்பம் என்று வரக்கூடிய நேரத்துல பல நிலைப்பாடுகள் வரும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களான உமர் பாலம்புரி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்லாங்க, இது எல்லாத்தையும் விட பயங்கரம் என்ன தெரியுமா? நாங்க உழைப்பு செய்யக்கூடிய நேரத்துல எங்களை சாத்திகளுக்கு மத்தியில் உழைப்பு செய்யக்கூடியவர்களுக்கு மத்தியில இருந்து பல சோதனைகள் வரும். இந்த நேரங்கள்ல இந்த சோதனை அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து தான் வருவது என்பதாக யோசிக்க மாட்டாங்க. சண்டை, பிரச்சனை, மனக்கசப்பு, வாதம், விவாதம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இந்த உழைப்பு செய்யக்கூடியவர்கள் இடத்துல அந்த சிபத் வரவே கூடாது. உழைப்பு செய்யக்கூடிய நேரத்தில் ரப்புல் ஆலமீன் நிச்சயமாக சத்தியமாக உழைப்பு செய்யக்கூடிய நேரத்தில் எங்கட உழைப்பு செய்யக்கூடியவர்களுக்கு மத்தியில மாத்திரமல்ல, எல்லா தரத்தில் உள்ளவர்களை வச்சு அல்லாஹ் எங்களை சோதிச்சு பார்ப்பான். இந்த உழைப்பை யாருக்காக வேண்டி செய்வீங்க, எந்த சிபத்தோட செய்வீங்க? அதான் நிசாமுதீனுடைய ஒரு தலையங்கமே, சாரே நுபுவத் के लिए मिजाज नबुवत जरूरी है. நுபுவத்துடைய உழைப்புக்காக வேண்டி நுபுவத்துடைய மிசாஜ், நுபுவத்துடைய போக்கு, நுபுவத்துடைய சிஃபத் ஆக முக்கியம் என்பதாக சொல்லுவாங்க. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, நண்பர்கள், உழைப்பு அந்த சிஃபத்தோடு செய்யணும், நுபுவத்துடைய சிஃபத்தோடு. நுபுவத்துடைய சிஃபத் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களை, செய்து கொடுத்தானா ஒரு யஹூதி பாதரி எனக்கு தெரியும், பிளான் பண்ணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஒரு குழுக்கள் வாங்கல் செய்வாங்க. 6 நாள் பாக்கியா இருக்கிறதுக்கு கூடிய நேரத்துல நேர்கோட வந்து கணக்கை கேட்கிறார். அதுவும் தொழிலுக்கு வந்து சஹாபாக்களோடு இருக்கக்கூடிய நேரத்துல மானத்தை இல்லாமக்கூடிய முறையில அள்ளி கொண்டு வந்து செவத்துல அடுக்கி துப்பா உள்ளால பிடிச்சி அதற்கு வங்கத்தை வச்சு இழுத்து இருக்கிறார். யோசிச்சு பாருங்க. எல்லாத்துக்கும் முன்னால என்னோட கூட்டாளிமார்களுக்கு முன்னால இந்த முறையில செவத்துல தள்ளி ரொம்ப குடும்பத்தை விட்டு ஏற்றினா என்ன செய்வோம் என்றது யோசிங்க. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தாய் முகத்துல எந்த வித்தியாசமும் வரல, அல்றாங்க, எல்லாத்தையும் ஒன்றும் உமர் ரலியல்லாஹு அன்ஹுவோட முகத்தை பார்த்தா கண்ணு சோப்பாகி சுத்தி கொண்டு இருக்குது. சொன்னாங்க, யார் சொல்லா உடனே அந்த களத்தை சுத்தி போடுறேன் என்பதா. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டென்ஷன் ஆகிட்டாங்க. உமர் என்ன வார்த்தை பாவிச்சீங்க என்பதாங்க. இவ்வளவு நேரம் இந்த மனுஷன் இவரெல்லாம் இருக்கிறார். ஆனா ரசூலுல்லாஹ்க்கு எந்த கோபமும் வரல. ஏதோ ஒரு சாட்சி இந்த விஷயத்துல இருந்து சார்பாக பேசுறார், அவரோட ரசூலுல்லாஹ் கோபப்பட்டார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நானும் நீங்களும் இந்த காலத்துல சில நேரங்கள்ல ஒரு வகையான ஏமாற்றத்தில் விடுவோம். என்ன, ஹக்குக்காக வேண்டி போராடுவோம், ஹக்க பேசுவோம், ஹக்குக்கு என்னத்துக்கு பயப்படுவோம். இந்த நேரத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 வார்த்தை சொல்லிருந்துச்சு. பாய் சொல்லுறீங்க, எங்க ஆட்கள் விளங்குறானே, கலக்க பேசுறோம் பாருங்க அப்படின்னு சொல்லல. சரி, எல்லாம் விடுங்களே, கணக்கு வழக்க சொல்லுங்க, நான் எப்ப எடுத்தேன், எப்ப பாருன்னு சொல்லுங்க. 6 நாள் இருக்கிறான், எப்படி நான் சொல்றது? இவ்வளவுதான் வெற்றி, எல்லாத்துக்கும் சொன்னால கண்ணியம். ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தாய், ஹக்குக்காக வேண்டி போராடுவோம், ஹக்குக்காக வேண்டி பேசுவோம் என்று ஒரு மனிதனுடைய ஹிதாயத்துக்கு தடையாடுச்சுமா? இல்ல, பார்க்கதான் ரசூலுல்லாஹ் காட்டினார்.
இந்த நேரத்தில் அகலாக்கதான் காட்டுறாங்க. நீ யாரை பத்தி பேசுறாய்? நான் தானே ஹக்கில் இருக்கிறேன், நீ பாட்டில் இருக்கிறாய், நீ தானே போய்க்கார. இந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் தாய் 24 hours இந்த மனிதனுடைய ஹிதாயத்துக்கு என்ன செய்யறது? ரசூலுல்லாஹ் ஒன்றுமே சொல்லல. ரசூலுல்லாஹ் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, உமர் இவர்கிட்ட கணக்க முடிச்சிருங்க. அவர் போனதுக்கு சொன்னாங்க, நீங்க பயன் காட்டினீங்க தானே 20 கூலியா கொடுங்க என்பதான். அவருக்கு திருப்பி கொடுக்கிற நேரத்துல அவருக்கு என்ன கூலியா தாரீங்க? இல்ல நான் கொஞ்சம் அர்த்தம் போட்டேன் தானே உங்களுக்கு. ரசூலுல்லாஹ் கொஞ்சம் உங்களுக்கு கூலியா கொடுக்க சொன்னாங்க. சொன்னாங்க, நான் யாருன்னு தெரியுமா? சரியா? சொன்னாங்க, நான் தான் செய்து கொடுத்தாங்க. இந்த முறையில நடந்து கொள்வது இல்ல. நான் கிதாபுல எல்லாமே பார்த்துட்டேன், இவர் தான் நாளா இருக்கணும், நபியா இருக்கணும். ஆனா ஒரு தள்ளைய நான் செக் பண்ணிதான் பார்க்கணும். என்ன யஸீது லா யஸீது லா யஸீது ஷித்தத்துல் ஜஹலி அலைஹி இல்லா இல்மன் அவு கமா கால். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்கள் சொன்னாங்க, நான் கிதாபுல பார்த்திருக்கிறேன், ஒரு மதன் அவன் மதத்தனத்தை காட்ட 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 இந்த நபியுடைய சகிப்பு தன்மை கூடிக்கொண்டே போகும். நான் ஒரு மதேன போல இந்த தன்மையை காட்ட 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 இந்த நபியுடைய சகிப்பு தன்மை கூடிக்கொண்டே போகுது. இதை நான் செயல்ல தான் பார்க்கணுமா இருக்கு. எந்த சந்தேகமும் இவர் ரசூல் தான், இவர் நபிதான் என்றுதான். எனவே தாய் நாம் உழைப்பு செய்யக்கூடியவர்கள். எங்களுக்கு யாரு தெரியும் இந்த முறையில நடந்து கொண்டா எங்கட சாத்தியம்? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, யார் இந்த முறையில நடந்து கொண்டாலும் ஒரு தாய் இது நுபுவத்துடைய அடையாளம், இது ஹிதாயத்துக்கு காரணம். ஒரு தாய் இந்த முறையில இருந்தாலும் மக்களுடைய ஹிதாயத்துக்கு தடையாக இருக்காது. இதுதான் சிபத் என்றது. இதுதான் ஜீவனுடைய பெரியார்கள். இந்த உழைப்பு செய்யறவங்க இந்த முறையில தான் செய்யும். அவர் இப்படியா போய் ஒரு கட்டம் வந்துச்சா அல்லாஹ் காட்டுங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முன்னால கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஒரு பயங்கரமான ஒரு நிலைமை என்ன? முனாஃபிக்குகளுடைய தலைவர் வஃபாத் ஆகிட்டார். அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல். எவ்வளவு கஷ்டம் கொடுத்தோம், எவ்வளவு கஷ்டம் கொடுத்தோம். ரசூலுல்லாஹுடைய குடும்பத்தை பத்தி, மனைவியை பத்தி இட்டு கட்டில அந்த சம்பவத்தை ஆரம்பித்தவனே அவன். சஹாபாக்கள் 3 பேர் அதை சிக்கி கொண்டாங்க. ஆனா அவன் தான் அதுக்கு பின்னால காரணம். 300 பேர் ஒத்துட்டு வந்தாங்க. எப்படியா இந்த நிலைமைகளை உண்டாக்கினவன் அந்த முனாஃபிக்குகளுடைய தலைவர். ஆனா வசியத் என்ன ஜனாதா ரசூலுல்லாஹ் தான் தெரிவிப்போம். வசியத் வந்துச்சா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முன்னுக்கு போறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு நிப்பட்டுறாங்க. சொன்னாங்க, யாரு ஜனாதா தெரியுமா? சொன்னாங்க, தெரியும். அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்றான், நீங்க 70 விடுத்தம் இஸ்திக்ஃபார் செஞ்சாலும் அவரை நாங்க மன்னிக்க மாட்டோம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு கையை தட்டிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் 70 விடுத்தங்களை விட இஸ்திக்ஃபார் செஞ்சு அல்லாஹ் இடத்துல ஆதரவு வைக்கிறேன், இவனுக்கும் அல்லாஹ் மன்னிக்க தர மாட்டானா? தஃசீர் உதுல் மன்சூர்ல வருவது முன்னுக்கு போகக்கூடிய நேரத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்து அப்படியே நிப்பட்டுவாங்க. ரசூலுல்லாஹ் புதிய ஆயத் இறங்கி வலா துஸல்லி அலா அஹதின் மின்ஹும். இந்த முனாஃபிக்குகளுக்கு தெரிவிக்கிறதுக்கு கொடுத்த அனுமதி இல்ல. குர்ஆனுடைய ஆயத் அல்லாஹ் இறங்கி நிப்பட்டிட்டான். இந்த நேரத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மேலாடைய கல்றாங்க, கனீஸ கல்றாங்க. ஒரு தாயியுடைய சிஃபத், ஒரு முனாஃபிக்குடைய ஜனாதா. இது குடும்பத்தாருடைய ஜனாதா அல்ல, இது உழைப்பு செய்யாதவர்களுடைய ஜனாதா அல்ல, இது முனாஃபிக்குடைய தலைவருடைய ஜனாதா. ரசூலுல்லாஹ் மேலாடைய கல்றாங்க. கல்விட்டு கொடுக்கக்கூடிய நேரத்துல சஹாபாக்களுக்கு கொதிக்கிறாரு, இவனுக்காக போய் அகலாக காட்டணும் என்று. இந்த மேலாடையால் இவனுக்கு எந்த பிரயோசனமும் கிடைக்க போறது இல்ல. இந்த ஆதரவு ஆசை வேண்டா. இந்த முனாஃபிக்குடைய ஜனாதல நான் நடந்து கொள்ளக்கூடிய முறையை பார்த்து பனு ஹஜ்ரஜ்ல 1000க்கு மேல மக்கள் இஸ்லாத்துக்குள்ள வரையணும் என்பதுதான் என்னுடைய ஆசை. வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுறாங்க, முனாஃபிக்குடைய ஜனாதா 1000க்கு மேல மக்கள் இஸ்லாத்துக்குள்ள வாங்க. ஆனா நானும் நீங்களும் வாங்கி வாத்துக்கும் தேவையில்ல, மருத்துவம் தேவையில்ல, மூத்த பார்க்காத எப்படி நாங்க வாய்கள் இப்படி செல்வோம் என்பதை
முனாஃபிக்குடைய ஜனாஸா ஹிதாயத்துக்கு காரணமாக அமைது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அக்லாக் இதுதான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, நண்பர்களை, மக்கள் இருந்த மதீனாக்கு ஹிஜ்ரத் செய்ய போறாங்க. இந்த நேரத்துல மக்களை காபா எப்படி அப்பா விட்டுட்டு போறது? கடைசி ஆசை காபாக்குள்ள தொழுவத்துக்கு சந்தர்ப்பம் இருந்துச்சு. ஒவ்வொரு திங்கிழமை வியாழக்கிழமை அப்படி ஒரு நாள்ல பேசுதான் உஸ்மான் பின் தல்ஹா அவர் இஸ்லாத்தை தழுவிக்கல. அவத்த கையில தான் தொடப்பு இருந்துச்சு. சொன்னாங்க தொடப்பத்தாங்க, நான் சொல்லணும் சொன்னாங்க தரமாட்டேன் என்பதா. கெஞ்சுறாங்க, அழுகுறாங்க. சொன்னாங்க தரவே மாட்டோம். ஒரு நாள் வரும் நான் உங்க நிலைமை வெயிட் பண்ணி என்ன நிலைமை, அதாவது எங்கட கையில தொடர்பு கிடைக்கும். 8 வருடங்களுக்கு பின்னால மக்காவுடைய நேரத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட கையில தொடர்பு வந்தது. யோசிங்க, நான் ஒரு கலத்தை காட்டுவோமா இல்லையா? தொடர்பு ஆளுக்கு வருது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஸ்மான் பின் தல்ஹாவை கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு தொடப்ப கையில கொடுத்துட்டு يا بني أبي طلحة خالدة خالدة إلى يوم القيامة لا ينزع منها أحد إلا ظالم لا ينزع منكم أحد إلا ظالم أو كما قال صلى الله عليه وسلم. அவருடைய கையில தொடப்ப கொடுத்த அநியாயக்காரன், எனக்கு அநியாயம் செஞ்சவன், எனக்கு தொடப்ப கொடுக்காதவன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம தொடப்ப கொடுத்துட்டு சொல்றாங்க, இந்த தொடப்ப நீங்க புடிச்சுக்கோங்க, இது உங்களுக்கு மட்டும் அல்ல, இது உங்களோட வம்சத்துக்கே சொந்தம். இந்த தொடப்பு கியாமத்தோட காட்டி உங்களோட வம்சத்துலதான் இருக்கணும். யாரு சரி உங்களோட வம்சத்திலிருந்து தொடப்ப எடுத்தான் என்ற அவன் அநியாயக்காரன் என்பதான். எனவே தாய் என்றா யாரு? தாய் என்றா தனக்கு யாரு சரி அநியாயம் செஞ்சா அவருக்கு அநியாயம் செய்யாம மன்னிக்கிறவர். அது மட்டுமல்ல, அவருக்கு உபகாரம் செய்தவர். அவருக்கு மட்டுமா? இல்ல இல்ல, அவருடைய வம்சத்துக்கு குறிப்பிட்ட காலமா இல்ல, கியாமத்தோட காட்டியும் ஒரு தாய் அநியாயம் செய்யக்கூடியவருடைய வம்சத்துக்கு அவர் உபகாரம் செய்வார். எனவே 180வது வம்சம் இப்ப கிட்டத்தில் ஒருத்தர் வபாத்தாகிட்டார். அதே வம்சத்துல தான் வந்து கொண்டிருக்கிறது. எதுவரை காட்டியும் இந்த அமைப்புல நாங்க உழைப்பு செய்யலையோ, நாங்க தான் புதியவங்க உழைப்புக்கு வாரத்துக்கு தடை, நாங்க தான் உழைப்பில் உள்ளவங்க வெளியே போறதுக்கு காரணம். ஏன்? எனக்கு இப்ப உங்களுக்கு இந்த சிபாஸ் இல்லாம மன்னிக்க தயார் இல்ல, மறக்க தயார் இல்ல. பிரச்சனைகள் வரதான் செய்யும், வராமலிக்காது, நிச்சயமா வரதான் செய்யும். இன்சான்ல வரதான் செய்யும். உலகத்துல நபிமார்களுக்கு பின்னால ஆக சிறந்த மனிதர்கள் எங்களுடைய அகீதா நம்பிக்கை அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. ஒரு நாள் இந்த 2 பேருக்கு சஹீஹான ஹதீஸ், இந்த 2 பேருக்கு மக்கள் வாக்குவாதம், பயங்கர வாக்குவாதம். நபிமார்களுக்கு முன்னால் ஆக சிறந்த 2 பேர். ஒரு வார்த்தை வந்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பாதிச்சுட்டாங்க. பாதிக்க கூடாத வார்த்தை உமர் ரலியல்லாஹு அன்ஹுவோட கல்புறங்கி அப்படியே எடுத்துட்டு போயிட்டாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு யோசிச்சாங்க, என்னதான் இருந்தாலும் அப்படி சொல்லிருக்க கூடாது. பின்னால போறாங்க, உமர் மன்னிச்சுக்கோங்க, உமர் மன்னிச்சுக்கோங்க, உமர் மன்னிச்சுக்கோங்க. அவர் பேசிக் கொண்டே இருக்கிறார். வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து கடாண்டு கதவு முடித்தார். உள்ளுக்கும் வரவான். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கவலையோட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஜ்லிஸ்க்கு போறாங்க. பக்கத்தில் உள்ளவங்களுக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அபூபக்கர் சண்டை பிடிச்சிட்டு வாராருன்னு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, நண்பர்களை, வீட்டுக்குள்ள போன உமர் ரலியல்லாஹு அன்ஹு கவலை, என்னதான் என்ன அபூபக்கர் அப்படி நடந்திருக்க கூடாது, அவனுக்கு தெளிவாராரு. அவர் வரக்கூடிய நேரத்தில் ரசூலுல்லாஹ்க்கு சொல்றார் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, யா ரசூலல்லாஹ், நான் தேவையில்லாத அமைப்புல அவரோட பேசிட்டேன். அவர் சொல்றார், இல்ல யா ரசூலல்லாஹ், நான் அவரோட தேவையில்லாத அமைப்புக்கு பேசிட்டேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கிட்டு தவறு வந்து உமர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவோட வார்த்தை. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழு உம்மத்துக்கு ஒரு உசூல் ஒன்றை படிச்சு கொடுத்தாங்க. முழு உம்மத்துக்கு ஒரு உசூல். என்ன உசூல்? முழு மக்களும் என்னை பிடிக்காரன் என்று சொல்லக்கூடிய நேரத்துல இந்த அபூபக்கர் தான் என்னை உண்மைப்படுத்தினான் என்றுதான். அப்படின்னு என்ன கருத்து? அவன் நலவை பாருங்க, அவன் கெடுதிய மறைங்க, மறந்துடுங்க, மல்லிங்க. முழு உண்மத்துக்கும் உசூல் அடிப்படைதான். மக்களுடைய நலவை பார்ப்போம், அந்த நலவை வச்சு கெடுதிய மறைப்போம், மறந்துடுவோம், மன்னிப்போம். இது தாய்களுடைய தாய்களுக்குள்ள வர வேண்டிய ஒரு சுத்தம்.
குறைய வச்சு பார்த்து பார்த்து தேடி 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 இனித்ததாட்ட அவுராத்தின் மக்களுடைய குறைகளை நீங்க துருவி 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 போனீங்கன்னா அந்த மக்களுக்கு மத்தியில பெரிய பசாது உண்டாகும், இஸ்லாஹ் உண்டாகாது, இஃப்சாத் உண்டாகும் என்பதாக. அதுதான் ஜனாதா வந்து வந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்க போறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு நிப்பாட்டிட்டான். அதாவது நீங்க சொல்லிக்கவான ஏன் இவர் ஒரு பாவி ஆனம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்பி மக்கள் கிட்ட கேட்டாங்க, இவருடைய ஏதாவது ஒரு நலவு சொல்லுங்களே. கஷ்டமா ஒருத்தர் இருந்து சொன்னார், நானும் இவரும் ஒருத்தருக்கு செக்யூரிட்டியா இருந்திருக்கிறோம் பொருட்களை பாதுகாக்க. அப்படியா? அல்லாஹ்வுடைய பாதையில விழித்துள்ள கண்கள் திரும்பினாங்க. ஒரே ஒரு தவறு, ஒரே ஒரு நன்மைதான், வேற ஒன்றுமே சொல்றதுக்கு இல்லை. திரும்பி ஜனாதா பார்த்து தெரிவித்தான், إن أصحابك يظنون بأنك من أهل النار وأنا أشهد بأنك من أهل الجنة. உங்களுடைய நண்பர்கள் தோழர்கள் நினைக்கிறாங்க நீங்க நரகவாதிகள் என்றும் உள்ளவர் என்று. நான் ரசூலுல்லாஹ் சாட்சி சொல்றேன், நீங்க சொர்க்கவாதி 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 என்றார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால கெடுதிகள் சொல்லப்பட்டுச்சு. தோண்டி தோண்டி தேடி தேடி ஒரு நலவை எடுத்து அந்த நலவை எடுத்து அப்படியே முடிவு செஞ்சான். எங்களுக்கு மத்தியில் எவ்வளவு நலவுகள் சொல்லப்படுவது, தேடி 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 ஒரு செடியில தெரியுமா? நீங்க எவ்வளவுதான் சொன்னாலும் அவரை பத்தி இப்படியும் சில ஆட்கள் சொல்றாங்கலாம் மேன்னு சொல்லி அப்படியே தட்டியாரு. எங்க உண்மை தெங்கு உருவாக போகும். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஆக முக்கியமான விஷயம் இந்த உழைப்பு வரக்கூடிய நேரத்தில் இந்த சிபாக்களோடு இருக்கிறது. அதே மாதிரி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான் இசாக். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, உழைப்பு செஞ்சு கொண்டு போகக்கூடிய நேரத்தில் ஒரு வளர்ச்சி உண்டாகிற மாதிரி கேட்டான் காட்டுவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான், நீங்க பாவம் செய்யாம இருக்கீங்க, உங்களே பார்த்தா தினாவும் செய்யுங்கல்ல, வட்டிக்கும் எடுக்கிறீங்கல்ல, களவெடுக்கிறதும் இல்ல, கொலை செய்யறதும் இல்ல, லவ்லம் துதிரிபோ நீங்க பாவம் செய்யாம இருந்தா எனக்கு பயமா இருக்குது, அதை விட பெரிய ஒரு பாவத்தில் விடுவீங்களா என்பதா? சஹாபாக்கள் கேட்கிறாங்க, என்ன பாவம் யாரும் சொல்லலாம்? சொன்னாங்க, அல்-உஜுப் என்பதா. உங்களோட உள்ளத்துல வரக்கூடிய சக்தரும் அடிக்குது. நான் யார்? நான் எவ்வளவு நல்லவன், நான் வரத்து எப்படி போறவன், நான் ஒரு நாள் எவ்வளவு நேரம் கொடுக்கிறவன், நான் மிஸ் பண்ணவே மாட்டேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நான் என்று உள்ளத்துல வாரதிருக்குது. இந்த உஜுப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன காட்டுறாங்க? ஜினாவை விட பயங்கரம், களவை விட பயங்கரம், கொலையை விட பயங்கரம். ஏன் அந்த குற்றங்களை செய்யக்கூடியவன் உள்ளத்துல நான் கெட்டவன், நான் தௌபா செய்யணும் என்ற உணர்வு சரி வரும். ஆனா உழைப்புல பணத்தாகி உள்ளத்துல நான் நல்லவன் என்று வருமோ அவன் ஒரு நாளும் அந்த பெண்மைக்கு தௌபா செய்யவே மாட்டான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஷைத்தானுடைய மலிக்கேட்டுக்கு அடிப்படையே முதலாவது விட்டுவிட்டான். நான் நல்லவன், நான் நல்லவன், நான் நல்லவன். அதுபோல ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம்களை படைத்து சுஜூ செய்யணும்னு அவரை விட நான் நல்லவன் என்பதான். ஆதமை விட நான் நல்லவன். அவரை பொறுப்பா போட்டீங்க, நான் தானே நல்லவன். நான் எனக்கு இவருக்கு கீழே இருக்கணும், நான் தானே நல்லவன். நான் எனக்கு இந்த ஆளுகளுக்கு எல்லாம் வழிபடணும், நான் தானே பழைய ஆள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, நண்பர்களை, இந்த இத்தாஅத் ஆக பயங்கரம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை சின்னத்துல சொல்லுவோமே, கொட்டிங்களா கலரா என்று சொல்லுவோமே, அந்த மாதிரிதான் சஹாபாக்களை அப்படியே சுத்தி சுத்தி எடுத்தான். உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு 17 வயது, அவருக்கு மாமூராக நீங்கள் போங்க. யாரு? அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹும். யார் அமீர்? 17 வயது இவர்தான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தாகிட்டாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க உஸாமா கிட்ட, கலீஃபா உஸாமா கிட்ட கேட்கிறாங்க, உமரையும் ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு கீழே போட்டாங்க, நீங்க அனுமதி தந்தா அவரை நான் என்னையோட வெற்றி கொள்ளுவன், எனக்கு பெரிய தேவை, அவர் என்னையோடு இருக்கிறத நான் விரும்புகிறேன் என்பதாக சொன்னார். இவ்வளவு கனவு என்றது பாரு.
கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, பழசாக இல்ல, பழசாக பணிவு இதுதான் இஸ்லாமியர். கலீஃபா வாங்கினதுக்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு குதிரைக்கு மேல போறாங்க. சின்ன பிள்ளைகள் எல்லாம் முன்னுக்கு கலீஃபா வார எல்லாம் பயந்து பயப்படுறீங்க. இப்ப நீங்க கலீஃபா தானே முந்தி எங்களுக்கு பால் எல்லாம் கறந்து தருவீங்க. உடனடியாக இறங்கிட்டாங்க. சிக்க போனாங்க. நான் அதே அபூபக்கர் தான். பால நுரையோட கலந்து தரவா, நுரை இல்லாம எடுத்து தரவான்னு கேட்கிறேன். எந்த விஷயம் எனக்கு எந்த வித்தியாசமும் இல்லை. ஒரு வயசான மூதாட்டி மதீனாவுடைய செங்கல்ல கண்மலையாக பேசுறதா இன்றைக்கு கலீஃபா மவுத்து எப்படி சொல்றீங்க? உங்களுக்கு என்ன செய்தி? ஒவ்வொரு நாளும் காலையில எனக்கு தண்ணி அல்ல சொல்லுறாங்க. அந்த நேரத்துல எனக்கு வந்த தண்ணியை வச்சுட்டு போனாங்க. இந்த கவிதத்தை சுத்தமாக்குவாங்க. இன்றைக்கு நடக்கல. கலீஃபா மவுத்தாக தான் இருக்கிறதுதான். அது தன்னுடைய கையால போயிட்டு செய்ததென்றா எவ்வளவு பெரிய பணிகள் இருக்கும் என்பதை யோசிங்க. அது மஹல்லாவாக இருக்கலாம், அல்காவாக இருக்கலாம், ஏரியாவாக இருக்கலாம், ஜேலாக இருக்கலாம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, உழைப்புல பழசாக இந்த தகாதோ இருக்குது. இதுதான் கபூலியத்துக்கான இசாத் செய்வாங்க. இசாத் சொன்னடனே கேட்பாங்க. ஏதென்று கூட கேட்க மாட்டாங்க. சரி செஞ்சுக்குவோம். என்ன கேட்கறதுக்கு செய்ய சொன்னா செய்வோம். அவ்வளவுதான். இசாத் செய்யாதவர்கள் அவர்களுடைய விஷயத்தில் கோவப்படுவாங்களா? இல்ல. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த ஹுதைபியாவுடைய நேரத்துல நடந்து கொண்ட நிலைமைகள். ஆனா ஒரு தாய், கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, நண்பர்கள், அவர்கிட்ட ஒரு அமீர், அவர்கிட்ட பணிவிருக்கும் மஹ்மூர்கள். அந்த நேரத்துல நம்ம அக்கறையாக இருக்கிறோம், நம்ம டாக்டர்களா இருக்கிறோம். உமரபுதானே வளர்த்துறீங்க, நீ உண்மையான நபியா என்று கேட்டாங்க. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் மாறல்ல. ஒரு அமீர் அந்த நேரத்தில் சரியாக பேசுறார். மன்னிப்போம். அவர் மவுத்து வரக்காத்தையும் கவலைப்பட்டார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, நண்பர்களை, இந்த சிபாத் எப்போ உழைப்புக்குள்ள வருமோ அந்த நேரத்துல மக்களுக்கு மத்தியில் ஹிதாயத் ஆம் ஆகிடும். எங்களோட அகலாக்க பார்த்து, எங்களோட சிபாத்தை பார்த்து, எங்களோட குடுக்கல் வாங்கல்களை பார்த்து, எங்களோட வார்த்தைகள் பேச்ச பார்த்து, பேச்சு வார்த்தை ஆக முக்கியம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, நண்பர்களை, யோசிங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சகோதரர்கள் எவ்வளவு பெரிய அநியாயத்தை செஞ்சான். மௌத்தாகிறதுக்கு மாதிரிதான் கிணத்துல போட்டு வந்தான். அதுக்கு பிறகு அவர் ஒரு பெரிய நிலைமையில் இருக்கிறார். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சகோதரர்கள் வந்த நேரத்தில் அவருக்கு தெரியா. அந்த நேரத்திலையும் ஒரு விஷயம் நடந்து உங்களுக்கு தெரியும், முடியாம இந்த விஷயம். அந்த நேரத்திலும் என்ன சொன்னாங்க, இவர்கள் ஒரு சகோதரர் இருந்தார் யூசுப் என்று, அவரும் இப்படிதான் களவு செஞ்சார். மற்ற புரிய சொல்லிட்டான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, நண்பர்கள், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு நாளும் வார்த்தையால கூட இல்லை. அடப்பாவி இப்படிதான் எனக்கு செஞ்சுட்டு தம்பிக்கு முன்னாடி நான் கல்யாணமே சொல்றீங்களா? இல்ல. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, நண்பர்கள், பாலித்த வார்த்தை என்ன? பாலித்த வார்த்தை هل علمتم ما فعلتم ليوسف واخيه اذ انتم جاهلون. قد علمتم என்று சொல்லல, உங்களுக்கு நல்ல தெரியும் தானே, தெரிஞ்சு இப்படி தெரியுங்க தானே அப்படின்னு சொல்லவே. நீங்க தெரியாத காலத்துல உங்களை ஒரு சகோதரருக்கும் அவர் யூசுப்புக்கும் அவருடைய சகோதரருக்கும் செஞ்ச உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? தெரியுமா? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, நண்பர்கள், ஒரு தவறு நடக்குது இந்த முறையில தான். இல்ல உசூல் பிரகாரம் பார்த்தா நீங்க செஞ்சிருக்கிறது பை உசூல் முதாக்கரா கேளியே, உங்களுக்கு மத்தியில முதாக்கரா செய்யுங்க. அது முகாக்கதா குற்றம் பிடிக்கிறதுக்காக அவரு கோப்பாகி வாழ்வார். அது முதாக்கரா செஞ்சு நாங்க முன்னுக்கு போவோம். அதே மாதிரி ஆக முக்கியமான விஷயம்தான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, நண்பர்களே, இந்த சிபாத்கள் அல்லாஹ் என்ன கபோ செஞ்சானா இல்லையான்றதுக்கு அடையாளங்களை பார்க்கக்கூடிய நேரத்தில் நிசாமுத்தீனுடைய பெரியார்கள் செல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான் என்னோட தனிப்பட்ட வாழ்க்கையில எந்த ரப்ப கண்ணால காணலையோ செஞ்சு கொண்டிருக்கிறோம். எந்த ரப்ப கண்ணால காணலையோ அந்த அல்லாஹின் பக்கம் மக்களை அழைச்சி கொண்டிருக்கிறோம். எந்த ரப்ப கண்ணால காணலையோ அந்த அல்லாஹுடைய தீனுடைய உழைப்பை செஞ்சு கொண்டிருக்கிறோம். அந்த அல்லாஹோட எங்களுக்கு இருக்கக்கூடிய ரகசிய தொடர்பு
எந்த அளவுக்கு சீராகுதோ அதுதான் நான் அல்லாஹ் இடத்துல கபூலாகிறேன் என்றதுக்கு அடையாளம் என்றுதான். ஜன்னத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இன்னும் தஹஜ்ஜுடைய இன்பம் இல்ல, இன்னும் திலாவத்துடைய இன்பம் இல்ல, இன்னும் ஜிக்ருடைய இன்பம் இல்ல. நாம் ரப்பல் ஆலமீன் இடத்துல கபூல் ஆகிறோமா என்பது ஒரு பெரிய ஒரு கேள்வியாக இருக்கு. فَإِذَا فَرَغْتَ فَانْصَبْ وَإِلَى رَبِّكَ فَارْغَب. நீங்க உழைப்புல இருந்து பாரிகாமினா فَإِذَا فَرَغْتَ فَانْصَبْ. உங்களோட கால்களை நட்டி அல்லாஹ்வுக்கு முன்னால இபாதத்துல நீங்க என்னதாக அல்லாஹ் குர்ஆன் இன்னும் அதோடைய ருசியே வரல. போறோம், அந்த போறோம், இந்த போறோம், ஆனா தனிப்பட்ட அமைப்புல ரப்புக்கும் எனக்கும் உள்ள தொடர்பு அது சீராக இல்லையா? முகமது அஹமத் பாபல்புரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கிட்ட கேட்கிறாங்க, மௌலானா நாங்க உழைப்ப செஞ்சு கொண்டே இருக்கிறோம், நல்ல இடத்துல கபூலாகதா இல்லையான்றதே தெரியாது. ரொம்ப நிசான ஒரு பதில் வந்து சொன்னாங்க. சொன்னாங்க, அல்லாஹ் இடத்துல எங்களோட உழைப்பு கபூலா இல்லையான்னு பாக்குறதுக்கு ஒரே ஒரு வழி இருக்குது. என்ன? எங்களுக்கு தனிமையில அமல் இபாதத்துல இருக்கிறதுல தான் இன்பம் இருக்குது. இப்ப டஸ்ட் போறதை விட, மசூராக்கு போறதை விட, அங்க போறதை விட, இங்க போறதை விட அதுல தான் இன்பம் இருக்குது. ஆனா அல்லாஹ்வுடைய ஒரு கட்டளை, அவன் சொல்றான் தாவத்துக்கு முஜாஹிதாவுக்கு போற அந்த கட்டளைக்காக வேண்டி போறோம், எங்க இத்தாஅத்துக்காக வேண்டி போறோம். ஆனா உள்ளம் அல்லாஹ்வோட ஜோடாகவே தான் தனிமையதான் இருந்தது, அவனோட தான் இருக்கணும் என்று சொல்லுது. இது அல்லாஹ் உங்களுடைய கபூல் செய்யறான்னு அடையாளம் என்றுதான். எங்களுக்கு இன்னும் இபாதத்துடைய இன்சுராதிய அமானுடைய ருசியே இல்லையா? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, முதலாவது இது தனிப்பட்ட வாழ்க்கையில எங்களோட சொந்த வாழ்க்கையில உள்ள மறைவான பாவங்கள் அதுக்கு காரணமாக இருக்கலாம். பாவங்கள் காரணமாக, சிலர்களுடைய பதிலா அதுக்கு காரணமாக இருக்கலாம். அமல் விவாதத்துடைய சுதூரிய இன்பம் இல்லாம போடும். இந்த தாவத்துடைய உழைப்புக்கு பெற்றோரே, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, குர்ஆன் சொல்லுது, குர்ஆன் சொல்லுது, إن ناشئة الليل هي أشد وطئا وأقوم قيلا. இரவில நின்று வணங்குவது இருக்குது, இரவில நின்று வணங்குவது இருக்குது. குர்ஆன் சொல்லுது, நீங்க நின்று வணங்கி குர்ஆன் ஓதுவது இருக்குது. உங்களோட நப்சை கண்ட்ரோல் பண்றதுக்கு கடினமான நின்றுதான் இதான் உங்களுக்கு நப்சை கண்ட்ரோல் பண்ணலாம். உங்களோட பேச்சில அல்ல ஒரு உறுதிமானத்தை, ஒரு நூற, ஒரு பிரகாசத்தோட விவாதத்தை அல்ல இருப்பார். எனவே ஒரு தாயி என்று வரக்கூடிய நேரத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி அம்மா ஆயிஷா கிட்ட போயிட்டு கேட்கிறாங்க, ரசூலுல்லாஹுடைய இரவுல ரசூல்ல எலுமினோடனே ஷரீஃப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க கேட்கிறாங்க, ரசூல்ல எலுமினோடனே என்ன செய்வாங்க? அம்மா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, நானும் நீங்களும் இப்ப யோசிக்குவாங்க, எந்த மகன் கிட்ட, எந்த மனைவி கிட்ட வந்து ஏதாவது ஒரு கார்போன் வந்து கேட்டா, ஹஸ்பண்ட் சரியான பழைய ஆளாக இருக்கிறாரு, அவരുടെ தஹஜ்ஜுத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களே என்று கேட்டா என்ன பதில் என்றதை நானும் நீங்களும் யோசிக்குவாங்க. அம்மா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, இன்னும் இந்த கேள்வி இதுக்கு முன்னால யாருமே கேட்டதில்லை. என்ன செய்வாங்க? கணேஷ்குரிய சகோதரர்களை, நண்பர்களே, நினைக்கிட்ட யாருமே இந்த கேள்வியை கேட்டதே இல்லை, நீங்க தான் ஃபர்ஸ்டுக்கே கேட்கறீங்க. ரசூலுல்லாஹ் எழுமின உடனே கப்பர அஷரன், அல்லாஹு அக்பர் என்று பத்து தரக்க சொல்லுவாங்க, அல்ஹம்துலில்லாஹ் என்று பத்து தரக்க சொல்லுவாங்க, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி பத்து தரக்க சொல்லுவாங்க, சுப்ஹானல் மலிக்குல் குத்தூஸ் பத்து தரக்க சொல்லுவாங்க, அஸ்தக்ஃபிருல்லாஹ் பத்து தரக்க சொல்லுவாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் பத்து தரக்க சொல்லுவாங்க. அதுக்கு பின்னால அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் ضيق الدنيا وضيق يوم القيامة. யா அல்லாஹ், இந்த துன்யாவுடைய நெருக்கடியில இருந்து நான் பாதுகாப்பு செய்கிறேன், ஆகிராவுடைய நெருக்கடியில இருந்து பாதுகாப்பு செய்கிறேன். ரசூலுல்லாஹ்வுடைய தஹஜ்ஜுடைய திக்ரை காட்டுறாங்க. இன்னொரு ரிவாயத்துல வருது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செல்லம் அம்மா ஆயிஷாவுக்கு, ஆயிஷா எனக்கு கொஞ்சம் அல்லாஹ்வோட பேசுறதுக்கு சந்தர்ப்பம் தான் சொல்லுறாங்க. ரசூலுல்லாஹ் புரிந்து கொண்டே இருக்கிறாங்க. தாடி நனைஞ்சிட்டு, முகம் நனைஞ்சிட்டு, தாடி நனைஞ்சிட்டு, ஆடை நனைஞ்சிட்டு, மூடு நனைஞ்சிட்டு அழுது கொண்டே இருக்கிறாங்க. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு வந்து அதான் சொல்ல போறாங்க, பாக்குறாங்க ரசூலுல்லாஹ் அழுது கொண்டே இருக்கிறாங்க. வந்து ஏன் அழுவீங்க? அல்லாஹ்வுடைய முன்பின் பாவங்களை மன்னிச்சுட்டானே, அப்பல அஸ்ஸூல அப்தன் ஷக்கூரா, நான் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த கூடாதா என்பதாக கேட்கிறாங்க.
இவரு அப்பாஸ் ரலியல்லாஹு சின்ன பொடியன், சின்ன பொடி ரசூலுல்லாஹ் வஃபாத்தாக 14 வயது. நாங்க யோசிப்போம், எங்கட மகன், எங்கட மகள், எங்கட மனைவி, எங்களுடைய சகோதரர்கள் எப்படி பார்த்தாங்களா? இவரு அப்பாஸ் சொல்றாங்க, நான் ஒரு நாள் மைமுனா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுல பேசுறது தங்கினேன். சின்ன பொடியன். அந்த இடையில நாம் பார்க்கிறான் ரசூலுல்லா பாதி இரவு, இவர் அதுக்கு முன்னால, இவர் அதுக்கு பின்னால அப்படியே எழுப்பின உடனே அந்த இருந்த நிலைமையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இன்னதி ஃபல்கி ஸமாவாதி அப்படியே சூரத்து ஆல் இம்ரானுடைய கடைசி ஆயாத்துகள் ஓதுறாங்க என்பதான் நாங்க கண்டோம். ரசூலுல்லாஹ் ஓதினாங்க. அதுக்கு பிறகு வெளியே பேசி உபு எடுத்து கொண்டாங்க என்பதான் வரக்கூடிய ரிவாயத். ரசூலுல்லாஹ் தஹஜ்ஜுதுல என்ன துஆ கேட்டாங்க? ரசூலுல்லாஹ் கேட்ட துஆவா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ரஹ்மத்தன் மின் இன்திக் تهدي بها قلوبنا وتجمع بها امورنا وتذل بها شأتنا وتصلح بها غائبنا وترفع بها شاهدنا. இப்படி ஒரு நீண்ட துஆவை ஓதிட்டாங்க. நானும் ஒரு தாயி எப்ப சரி ரசூலுல்லாஹுடைய தஹஜ்ஜுத் என்ன திக்ர், என்ன குர்ஆன் ஆயத், என்ன தொழுகை, என்ன துஆ ஓதினாங்க. சந்தர்ப்ப துஆக்கள் ஒரு பக்கம், ரசூலுல்லாஹ் ஓதின துஆக்கள் ஒரு பாடமாக்கி. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி லிகார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, வலகத் ரஅய்து ஃபீ பஅத் மவாகிபிஹி அவ்லன் அலா லிஹ்யத்திஹி. நான் என்னுடைய உஸ்தாத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை கண்டேன். தஹஜ்ஜுடைய நேரத்துல தாடியை பிடிச்சுக் கொண்டு ஒருத்தருக்கு பாம்பு கட்டில அப்படி தடமாறுவாங்களோ அது மாதிரி தடமாறி துனியாவுக்கு தலா கொடுத்தாங்க. ஆகராவா கிட்ட கேட்கிறாங்க, சொந்த அமல் எதுவரை காட்டும் சீராக இல்லையோ எங்களுடைய தாவத்துடைய உழைப்பு அல்லாஹ் கிட்ட கபூலா என்றது ஒரு கேள்வி புரிந்தார். சஹாபாக்கள் ஒரு சம்பவத்தை விருந்தாளிகளுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. இஷாவுக்கு பின்னால ரசூலுல்லாஹோட முசாக்கரா செய்வாங்க. சமீப் கூட்டத்தார்கள் வந்தாங்க. ஒரு நாள் ரசூலுல்லாஹ் லேட்டாகி வந்தாங்க. நாங்க கேட்டோம், ஏன் யா ரசூலுல்லாஹ்? இல்ல எனக்கு கொஞ்சம் ஹிஜ்புகள் பாக்கியா இருந்து ஓடுறதுக்கு அதை முடிக்காம நான் வர இருந்தல்ல என்று சொன்னான். ரசூலுல்லாஹ் பண்ணல அமல் இப்பொழுதே இருந்துச்சு, அதை முடிக்காம நான் வர இருந்தல் என்பதா ரசூலுல்லாஹ் கிடைக்கும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நான் ஜிக்ர ஃபாத்திமாவை படித்த நாள் இருந்து விட்டதே கிடையாது. ஒருத்தர் குறுக்கு கேள்வி கேட்கிறார், என்ன அந்த கிறிஸ்டியனுடைய யுத்த காலம், அந்த யுத்த காலத்துல இந்த ஜிக்ர செஞ்சா படிச்சீங்க சொன்னாங்க. அல்ஹம்துலில்லாஹ் அந்த யுத்த காலத்துல இந்த அமலை நான் விட்டதே இல்லை என்பதான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, சஹாபாக்களோட சொந்த அமல்கள் அல்லாஹோட இவ்வளவு தொடர்ச்சி, இவ்வளவு தொடர்ச்சி. எனவே தாயுடைய நோக்கமே ரப்போட ரகசிய தொடர்பு. சயீத் அஹ்மத் கான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கிட்ட கேட்கிறாங்க, இஷ்க் எப்படி உண்டாகும்? இஷ்க் எல்லா கடந்த முஹப்பத் காதல் பைத்தியம் என்று சொல்லலாம். இஷ்க் எப்படி உண்டாகும்? सईद अहमद खान रहमतुल्लाहि अलैहि कहते रात की तन्हाई में महबूब की याद में रोने से इश्क पैदा होते हैं. இரவுடைய நேரத்துல காதலுடைய முஹப்பத்துல தன்னுடைய அழுவதின் மூலமாக அல்லாஹ்வுடைய இஷ்க் கிடைக்கும் என்பதால். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, இது இஷ்குடைய பாதை. அடையணும் யார அல்லாஹ் அடைவதற்காக எவ்வளவு உழைப்பு செய்வோம். என்னுடைய கபூலியத் அல்லாஹ் கடைசியாக ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன். அது மரண சத்திரியா ரஹ்மத்துல்லாஹி அவங்க ஒரு நாள் சாதி கொண்டு காலை மடிச்சு கொண்டு உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். பாலம்பூரி ரஹ்மத்துல்லாஹி அவங்க வந்து முன்னுக்கு உட்கார்ந்தாங்க. ஒரு நிலைமை உண்டாகி வந்து சொல்றாங்க, ஷேக் சாப் ஓ என் உறுதினம் சொல்லுது சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் ஒவ்வொரு நாளும் பதிர்பயான் செய்தவர் யோசிச்சு பாருங்க வந்து சொல்றாங்க, இதெல்லாம் ஒரு பக்கம் அல்லாஹ் கபூல் செய்யக்கூடிய முறையில வாழ்க்கையில 2 ரக்காத் கிடைச்சா போதுமே என்று சொல்லு. அப்படி ஒரு நிலைமை உண்டாகிறது. அல்லாஹ் கபூல் செய்யறானா இல்லையா? 2 ரக்காத் வாழ்க்கையில தொழுதா போதும் அல்லாஹ் கபூல் செய்ய முடியும். இதை சொன்ன உடனே மௌலானா ஜக்கரியா ரஹிமஹுல்லாஹ் நடுங்கி முன்னுக்கு வந்தா. கேட்டாங்க, உமர் உனக்கு இவ்வளவு தைரியம் எங்கால வந்துச்சு? கேட்டாங்க, 2 ரக்காத்தை பத்தி சொல்றாய், அல்லாஹ் கபூல் செய்யக்கூடிய முறையில வாழ்க்கையில ஒரு சுஜூத செய்யக்கூடிய பாக்கியம் கிடைச்சா போதும், அப்படி ஒரு சுஜூத கூட என்னால செய்யலாம் இருக்கிறேன். அந்த கபூலியத்துடைய பயம் இருந்து கொண்டே ஆனா அமல செஞ்சு கொண்டே இருந்தான். சுஜூத்
அல்லாஹுக்கு நன்றிக்கு சுஜூத். ஒரு நாள் அப்துல் ரஹ்மான் நான் பார்த்தேன் ரசூலுல்லாஹ் ஒரு தோட்டத்துக்குள்ள போறாங்க. போனதுமே தக்பீரை கெட்டு சுஜூதுக்கு போனாங்க. சுஜூதுல நீண்ட நேரம் நான் நினைச்சிட்டேன் மௌத் ஆகிட்டாங்க என்று. நான் பக்கத்துல போய் உட்கார்ந்து அழுந்துட்டேன். ரசூலுல்லாஹ் பக்கத்துல அப்படியே எழுந்தி சலாம் கொடுத்துட்டு கேட்டாங்க, யாரு? நான் அப்துல் ரஹ்மான். என்ன நினைச்சு? நான் நினைச்சிட்டேன் நீங்க மௌத் இல்லையா? அல்லாஹ் ஷுக்ர் செய்யறதுக்காக வேண்டி சுஜூத் செஞ்சீங்க. இவ்வளவு நீண்ட சுஜூத், அந்த சுஜூதுடைய இன்பம், ருக்குவுடைய இன்பம், தியானுடைய இன்பம், குர்ஆனுடைய இன்பத்தை நானும் நீங்களும் காணலையா? அதற்குடைய கபூலியே பிரச்சனை புரிகிறதா? எனவே சொந்த அமல்களோட முன்னேற்றம் அடைகிறது ஆக முக்கியம். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, காலையிலிருந்து இதுவரை காட்டின் பல முகாக்களாக்கள்ல சுருக்கம் என்ன? 6 நம்பர். அந்த 6 நம்பர் சிபாக்களை அடிப்படையாக வச்சு எப்ப நாங்க முயற்சி கொண்டு செஞ்சு கொண்டு போறோமோ நோக்கம் ஒன்றே ஒன்றுதான், அந்த அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா என்னைய உங்களைய பொருந்து கொள்ளணும், எங்களை கொண்டு முழு உலகத்துல வேலை வாங்கணும், அந்த மக்களையும் அல்லாஹ் புரிந்து கொள்ளணும், முழு உம்மத்தும் சொர்க்கம் போகணும். எனவே இந்த விஷயங்களை கேட்கணுமோ பேசினோமோ இஹ்லாஸோட அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் வழங்குவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.